தேவனுடைய வார்த்தை ஊழியத்தின் சார்பாக உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம். இந்த லென்ட் மாதத்தில் 40 நாட்கள் 40 ஜெபங்களை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்று 35வது நாளில் ஊழியங்களுக்காகவும் ஊழியக்காரர்களின் குடும்பங்களுக்காகவும் ஜெபிக்கும் ஜெபம் என்ற தலைப்பில் நம் அருமை சகோதரி குளோரி மேக்ஸ்வெல் அவர்கள் பேசுவார்கள். கேட்டு பயன்பெறுங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்மை அதிகமாய் நேசிக்கின்ற நம்முடைய அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். 40 days லைஃப் டிரான்ஸ்ஃபார்மிங் 40 prayers, 40 நாட்கள் நம் வாழ்வை மறுரூபமாக்கும் 40 ஜெபங்கள் என்ற தலைப்பில் 35ஆம் நாள் தியானமாக ஊழியங்களுக்காகவும் ஊழியர்களுடைய குடும்பங்களுக்காகவும் ஜெபிக்கின்ற ஜெபம் குறித்து பார்க்க போகின்றோம். குடும்பம் என்பது தேவனுடைய உன்னதமான ஒரு திட்டம் என்று பார்த்தோம். அந்த குடும்பங்களிலிருந்து ஒரு சிலரை தேசத்தை கட்டி எழுப்பும்படி, சபைகளை கட்டும்படி, அநேக குடும்பங்களை கட்டும்படி, தேவனுடைய உன்னதமான ஊழியத்தை செய்யும்படியாக தேவன் தெரிந்து கொள்கின்றார். தேவனுடைய உன்னத ஊழியத்திற்கு தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொருவரும் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி முன்குறிக்கப்பட்டவர்கள். ஆனால் எப்போதுமே தேவனுடைய திட்டங்களுக்கு விரோதமாக செயல்படுகின்ற சாத்தான் தேவனுடைய மனிதர்களை, அவர்கள் செய்கின்ற ஊழியங்களை ஒடுக்க பார்க்கின்றான், நெருக்க பார்க்கின்றான், அழிக்க நினைக்கின்றான். ஆதலால் தான் வேத வசனம் சொல்கிறது, எபேசியர் 6:18, சகல பரிசுத்தவான்களுக்காக பண்ணும் வேண்டுதலோடு விழித்துக் கொண்டிருங்கள். 1000 விசுவாசிகளுடைய வீழ்ச்சியை காட்டிலும் ஒரு ஊழியக்காரருடைய வீழ்ச்சி சாத்தானுக்கு மிக முக்கியமானதாக இருக்கின்றது. எப்படி மனம் திரும்புகின்ற ஒரு பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கின்றதோ, அதுபோல விழுந்து போகின்ற, வீழ்ச்சி அடைகின்ற ஒரு ஊழியக்காரர் நிமித்தம் அவன் மிகுந்த சந்தோஷம் அடைகின்றான். ஒரு ஊழியக்காரர் விழுந்தால் அவர் மூலமாக லட்சம் லட்சமான மக்களுக்கு வரும் ஆசீர்வாதங்களை அவன் தடுத்து நிறுத்திவிட முடியும் இல்லையா? ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படாமல் பார்த்து கொள்வான் இல்லையா? அதனால் ஊழியக்காரருடைய வீழ்ச்சியில் கர்த்தருடைய நாமத்தை அவனால் தூற்றி திரிய முடியும் என்று அவன் நினைக்கின்றான். அதற்கேற்றாற் போல சூழ்ச்சி செய்கின்றான். அதனால் ஊழியக்காரர்களுக்காக நாம் ஒவ்வொருவரும் விசேஷமாய் ஜெபிக்க வேண்டும். ஒரு ஊழியக்காரர் வரம் பெற்று பிரகாசித்தால் அவரை தலையில் தூக்கி வைத்து ஆனந்த கூத்தாடி அவரை புகழ்கின்றார்கள். ஆனால் ஒரு ஊழியக்காரர் விழுந்து விட்டாலோ அவரை காலமெல்லாம் தூற்றி திரிகின்றார்கள். ஆனால் அவருக்காக பாரத்தோடு கண்ணீரோடு ஜெபிப்பதற்கு இந்நாட்களில் ஆட்கள் இல்லை. பழைய ஏற்பாட்டிலே 3 விதமான ஊழியக்காரர்களை தேவன் ஏற்படுத்தி இருந்தார். ஆசாரிய ஊழியம் செய்யும்படி லேவி கோத்திரத்தை தனக்கென்று பிரித்தெடுத்தார். தீர்க்க தரிசன ஊழியத்திற்கென்று சிலரை அபிஷேகம் பண்ணினார். ராஜாக்களுடைய ஊழியத்தை செய்யும்படி சிலரை அவர் தெரிந்து கொண்டார். புதிய ஏற்பாட்டிற்கு வரும்போது அப்போஸ்தல ஊழியம், சுவிசேஷ ஊழியம், போதகர் ஊழியம், மேய்ப்பர் ஊழியம், தீர்க்க தரிசன ஊழியம் என்று பலவிதமான ஊழியங்கள் இருக்கின்றன. எப்படி நம்முடைய சரீரத்தில் உள்ள ஒவ்வொரு அவயமும் முக்கியமானதாக இருக்கின்றதோ, ஒரு உறுப்பு பாதிக்கப்பட்டால் முழு சரீரமும் பாதிப்புக்குள்ளாகுமோ, அதுபோல தேவன் ஏற்படுத்தின ஒவ்வொரு ஊழியமும் மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. இதில் நீ பெரியவனா நான் பெரியவனா என்ற பேச்சுக்கே இடமில்லை. ஊழியம் செய்கின்ற ஒவ்வொருவருமே ஒரு மனதோடு ஒரே சிந்தையோடு ஊழியம் செய்யும் போது தேவனுடைய ராஜ்யம் ஆத்துமாக்களால் கட்டப்படும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. தேவன் தெரிந்து கொண்ட இந்த ஊழியர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமாயிருக்கின்றது. 1 தெசலோனிக்கேயர் 5:25, சகோதரரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்றும், 2 தெசலோனிக்கேயர் 3:1-2, சகோதரரே உங்களிடத்தில் கர்த்தருடைய வசனம் பரம்பி மகிமைப்படுகிறது போல எவ்விடத்திலும் பரம்பி மகிமைப்படும்படிக்கு துர்க்குணராகிய பொல்லாத மனுஷர் கையினின்று நாங்கள் விடுவிக்கப்படும்படிக்கும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள்.
விசுவாசம் எல்லாரிடத்திலும் இல்லையே என்று அப்போஸ்தலர் பவுல் கேட்டுக்கொள்கின்றதை பார்க்கலாம். தேவனுடைய ஊழியர்களுக்காக, ஊழியத்தில் ஈடுபட்டுள்ளவர்களுக்காக ஜெபிப்பது மிகவும் முக்கியமானது. ஏனென்றால் அது பைபிளின் கட்டளையை நிறைவேற்றுகின்றது, அவர்களுடைய ஊழியத்தை பலப்படுத்துகின்றது. மேலும் நம்முடைய ஜெபங்கள் தேவாலயத்தை வழிநடத்துபவர்களுக்கும் தேவனுடைய வார்த்தையை பரப்புபவர்களுக்கும் பாதுகாப்பையும் வழிகாட்டுதலையும் கொடுக்கின்றது. தேவ ஊழியர்களுக்காக ஜெபிப்பது அவர்களுடைய நல்வாழ்வு மற்றும் தேவனுடைய ராஜ்யத்தின் முன்னேற்றத்திற்கான நம்முடைய ஆழ்ந்த அக்கறையையும் காட்டுகின்றது. நம்முடைய ஜெபம் ஊழியத்தை திறம்பட நம்மால் தொடர முடியும் என்ற உறுதியை ஊழியர்களுக்கு கொடுக்கின்றது. தீங்கு மற்றும் எதிர்மறையான தாக்கங்களிலிருந்து ஊழியர்களை பாதுகாக்கின்றது. இந்தியாவிற்கு மிஷனரியாக வந்த வில்லியம் கேரி அவர்கள் ஆத்தும ஆதாயம் செய்ய வருவதற்கு முன்பாக தன்னை வழி அனுப்ப வந்த விசுவாசிகளை பார்த்து, நான் என் இடுப்பில் ஒரு நீளமான கயிற்றை கட்டிக்கொண்டு இந்தியா என்னும் பெரிய வைர சுரங்கத்திற்குள் இறங்கி செல்ல போகிறேன். நீங்கள் தான் அந்த சுரங்கத்திற்குள் என்னை இறக்கி விடுகின்றீர்கள். நீங்கள் ஜெபமாகிய கயிறை உறுதியாக பிடித்துக் கொள்ளுங்கள். நான் ஆத்துமாக்கள் என்ற விலையேற பெற்ற வைரங்களை கொண்டு வரட்டும். ஏராளமான ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணும்படி எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டாராம். எனக்கன்பானவர்களே, ஊழியர்களை கர்த்தர் பாதுகாத்து கொள்ளும்படியாக நாம் ஒவ்வொரு நாளும் ஊக்கமாக ஜெபிக்க வேண்டும். ஊழியத்தில் நிற்கின்ற அவர்கள் போர்க்களத்தில் நிற்பதைப் போல எதிரியின் தாக்குதலில் நிற்கிறார்கள். அவர்கள் விசுவாசிகளுக்காக ஜெபிக்கும் போது நோய்களை, வியாதிகளை, பில்லி சூனியங்களை, அசுத்த ஆவிகளை, மந்திரவாதிகளை, பிசாசுகளை எதிர்த்து நிற்க வேண்டியது இருக்கிறது. சாத்தான் ஊழியர்களை மூர்க்கமாக தாக்குகின்றான். அப்போஸ்தலனாகிய பவுல் பரிதாபமாய் தன்னுடைய ஜெப விண்ணப்பத்தை எபேசியர் 6:19-20 சொல்கின்றதை பார்க்கலாம். சுவிசேஷத்திற்காக சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கின்ற ஸ்தானாபதியாகிய நான் தைரியமாய் என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிக்கிறதற்கு எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்கின்றார். ஊழியங்களுக்கு செல்லும் ஒவ்வொரு ஊழியரையும் ஜெபத்தில் தாங்குவதற்கு ஆட்கள் இல்லாதபடியினால்தான் இந்நாட்களில் அறுவடை குறைவாக இருக்கின்றது. பல நேரங்களில் தோல்வியும் நேரிடுகின்றது. அதே நேரத்தில் ஊழியரை ஜெபத்தில் தாங்கும் போது நிச்சயமாகவே கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்கின்றார். ஒரு முறை ஒரு மிஷனரி இரவில் பயங்கரமான காட்டுப்பாதையின் வழியாக தனியாக கடந்து செல்ல வேண்டி இருந்ததாம். அது ஆபத்தும் கள்ளர் பயமும் உள்ள ஒரு பாதை. அவருடைய பாதுகாப்பிற்காக 30 விசுவாசிகள் ஊக்கமாக ஜெபித்துக் கொண்டிருந்தார்களாம். அன்று இரவு அவர் நடு காட்டில் தங்கினார். எந்த மிருகமோ எந்த திருடரோ அவரை சேதப்படுத்த முடியவில்லை. அவர் சுகமாக தான் போய் சேர வேண்டிய இடத்திற்கு சேர்ந்தாராம். சில நாட்களுக்கு பின்பாக அவர் ஹாஸ்பிட்டல் ஊழியத்திற்கு சென்றபோது ஒரு மனிதன் அவரை தேடி வந்து சொன்னானாம், ஐயா, நான் ஒரு கொள்ளை கூட்டத்தை சேர்ந்தவன். சில நாட்களுக்கு முன்பாக இரவில் நீங்கள் தனியாக புறப்பட்டு காட்டின் வழியாக செல்கிறதை பார்த்தேன். நானும் என் கூட்டத்தாரும் புறப்பட்டு உங்களை தாக்கி உங்களிடம் இருந்த பணத்தையும் உங்களுடைய உடைமைகளையும் பறிக்க நினைத்தோம். ஆனால் அப்போது உங்களோடு கூட 30 பேர் கைகளில் உருவின வாளோடு உங்களை சூழ உங்களோடு கூட நடந்து வருகிறதை பார்த்தோம். அவர்களை கண்டபோது நாங்கள் மிகவும் பயந்து திரும்பி சென்று விட்டோம் என்று சொன்னானாம். அந்த இரவுதான் அந்த மிஷனரிக்காக 30 பேர் ஜெபித்த இரவு. அவருக்காக ஜெபித்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு 30 தூதர்களை அவர்களை பாதுகாக்கும்படியாக அனுப்பி இருந்தார். D.L. மூடி என்ற பிரசித்தி பெற்ற சுவிசேஷகருக்கு அப்படி ஒரு ஜெபக்குழு இருந்தது. இதனால் அவர் ஊழியம் ஆசீர்வாதமாய் இருந்தது மாத்திரமல்ல, அவர் முடிவு பரியந்தமும் தன்னுடைய அழைப்பிலே நிலைத்து நிற்க முடிந்தது. நாம் வேதத்திலே பார்த்தோம் என்றால், ஏரோது ராஜா யாக்கோபை பிடித்து பட்டயத்தினாலே கொலை செய்தான். அது யூதருக்கு பிரியமாய் இருக்கிறதென்று அவன் கண்டு பேதுருவையும் பிடித்து சிறைச்சாலையிலே போடுவித்தான். பஸ்கா பண்டிகை முடிந்ததும் பேதுருவை கொலை செய்ய எண்ணியிருந்தான். வேதம் சொல்கின்றது, அப்போஸ்தலர் 12:5 சொல்கிறது,
பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார்கள். நடந்தது என்ன தெரியுமா? அந்த ஜெபம் தேவ தூதனை கீழே இறக்கிற்று. பேதுருவின் சங்கிலிகள் கலன்று விழுந்தன. ஒவ்வொரு சிறை கதவுகளும் தானாக திறவுண்டன. ஜெபித்த ஜெபக்குழுவோடு அன்றைக்கிரவே பேதுருவும் கலந்து கொண்டார். சிந்தித்து பாருங்கள், ஜெபிக்க யாரும் இல்லாமல் ஏரோதின் கைகளிலே சிக்கி பட்டயத்தால் வெட்டுண்டு மரித்த யாக்கோபின் நிலை எவ்வளவு பரிதாபம் இல்லையா? இன்றைக்கும் தனக்காக ஜெபிப்பதற்கு ஆட்கள் இல்லாமல் மடிந்து போகும் பரிதாபமான யாக்கோபுகள் ஏராளம் ஏராளம். ஊழியங்களுக்காக, ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்க ஆட்கள் இல்லாமல், ஊழியங்களை தாங்க ஆட்கள் இல்லாமல் பாதியிலேயே முடிந்து போகும் ஊழியங்கள் ஏராளம் ஏராளம். சகோதரரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று எத்தனையோ ஊழியக்காரர்கள் குரல் கொடுக்கின்றார்கள். தேசத்தில் கர்த்தர் எழுப்பி கொடுத்த எல்லா ஊழியக்காரர்களுக்காகவும் கர்த்தரை ஸ்தோத்தரித்து நாம் ஜெபிக்க வேண்டும். ஆதி திருச்சபையினர் அப்படித்தான் ஜெபம் பண்ணினார்கள். தேவனுடைய சித்தத்தின்படியே செய்கிற ஊழியக்காரர்களுக்காகவும் பரிசுத்தமாய் ஜீவித்து கர்த்தருடைய பாதையிலே உத்தமமாய் நடக்கின்ற ஊழியக்காரர்களுக்காகவும் நாம் ஜெபிப்பது மிகவும் அவசியம். உங்களுக்கு தெரிந்த ஒவ்வொரு ஊழியக்காரர்களுடைய பெயரையும் எழுதி வைத்து அவர்களுக்காக ஒவ்வொரு நாளும் ஊக்கமாக ஜெபம் செய்யுங்கள். அவர்களுடைய பரிசுத்த வாழ்க்கைக்காக, ஊழியத்தில் அவர்களுடைய வாசல்கள் திறந்திருக்கும்படியாகவும், அவர்களுக்கு கர்த்தர் நல்ல சுகம், பலன், ஆரோக்கியத்தை தரும்படியாகவும் ஜெபம் செய்யுங்கள். அவர்களுடைய குடும்பங்களுக்காக, அவர்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபம் செய்யுங்கள். அப்பொழுது உங்களுக்கு பரலோகத்திலும் பூமியிலும் பலன் மிகுதியாக இருக்கும். தேவ மனிதர்களுக்கு கர்த்தர் நல்ல சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்தால் மட்டுமே அவர்களால் ஆத்தும அறுவடை செய்ய முடியும். ஆகவே பலவீனப்பட்ட தேவ மனிதர்களுக்காக ஊக்கமாக ஜெபம் செய்யுங்கள். இன்னும் அதிகமான தேவ மனிதர்களை கர்த்தர் எழுப்பி தரும்படியாக ஊக்கமாக மன்றாடுங்கள். முழு இந்தியாவும் சந்திக்கப்பட போதுமான ஊழியக்காரர்கள் இல்லை. கிறிஸ்துவை பற்றி அறியாத இடங்களிலே கிறிஸ்துவை அறிவிக்க மிஷனரிகள் தேவை. சுவிசேஷகர்களும் மேய்ப்பர்களும் தேவை. மத்தேயு 9:37-38 வசனங்கள் சொல்கிறது, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆதலால் அறுப்புக்கு எஜமான் வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். எனக்கு அன்பானவர்களே, நாம் ஒவ்வொருவருமே கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார். கர்த்தருக்கு ஊழியம் செய்வது போல பாக்கியமான அனுபவம் வேறு ஒன்றுமே இல்லை. உலக பிரசித்தி பெற்ற ஊழியக்காரரான பில்லி கிரகம் ஒருமுறை சொன்னார், அமெரிக்க தேசத்தின் ஜனாதிபதி பதவியை தந்தாலும் கூட நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரன் என்று அழைக்கப்படுகிறதையே நான் விரும்புகின்றேன் என்று சொன்னார். பூமியிலே தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க அவருக்கு ஊழியக்காரர்கள் தேவை. சாத்தானுக்கு எதிர் நின்று அவனுடைய ஆளுகையிலிருந்து ஜனங்களை விடுவிக்க தேவனுக்கு ஊழியக்காரர்கள் தேவை. கர்த்தருடைய சார்பிலே ஜனங்களுக்கு நன்மை செய்ய தேவனுக்கு ஊழியக்காரர்கள் தேவை. ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி பரலோக பாதைக்கு கொண்டு செல்ல தேவனுக்கு ஊழியக்காரர்கள் தேவை. இன்றைக்கு அநேக கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் பிரசங்கித்து ஜனங்களை ரட்சிப்புக்குள் கொண்டு வருகிறார்கள். மறுபக்கம் சபையை பூரணப்படுத்தி இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்காக ஜனங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். நீங்களும் கூட உங்களால் முடிந்த ஊழியத்தை செய்வதற்கென்று உங்களை ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு கிருபை வரங்களை தருவார். பரிசுத்த ஆவியானவர் மூலம் 9 ஆவியின் வரங்களையும் அவர் தருவதற்கு எப்போதுமே ஆயத்தமாய்தான் இருக்கின்றார். 2 தீமோத்தேயு 4:2 சொல்கிறது, ஆதலால் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு என்று 2 தீமோத்தேயு 4:2 சொல்கிறதை போல நம்மால் முடிந்த ஊழியத்தை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்த சாட்சிகளை மற்றவர்களுக்கு சொல்லி தேவனுடைய அன்பை அவர்களும் புரிந்து கொள்ளும்படியாய் செய்யலாம். தேவன் உங்களை குறித்து வைத்திருக்கின்ற திட்டத்தை, நோக்கத்தை அறிந்து கொண்டு உங்களால் முடிந்த ஊழியத்தை செய்து
தேவனுடைய ராஜ்யத்தில் நீங்களும் பங்குள்ளவர்களாயிருக்கலாம். சரி, ஊழியங்களுக்காக நாம் ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, ஊழியக்காரர்களுடைய குடும்பங்களுக்காக நாம் ஜெபிப்பதும் மிகவும் அவசியம். ஊழியக்காரர்கள் அநேக குடும்பங்களுடைய விடுதலைக்காக பாரப்படுகிறதால் ஜெபிக்கின்றதால் சாத்தான் அவர்களுடைய குடும்பங்களில் தேவையில்லாத பிரச்சனைகளை, குழப்பங்களை கொண்டு வந்து குடும்பத்தின் சமாதானத்தை கெடுத்து விடுகின்றான். குறிப்பாக ஊழியக்காரர்களுடைய பிள்ளைகள் அவனுடைய இலக்காக இருக்கிறார்கள். உலகத்தின் ஆசைகளை காட்டி அவனுடைய வலைக்குள் விழவைக்க அவனுடைய மாய வலைக்குள் விழவைக்க அவன் தீவிரமாக செயல்படுகின்றான். ஆதலால் நமக்காக தேவனுடைய சமூகத்தில் பரிந்து பேசி ஜெபிக்கின்ற, நம்முடைய வாழ்க்கையை கட்டும்படியாக, விடுதலையை கொண்டு வரும்படியாக, ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து வார்த்தைகளை பெற்றுக் கொடுக்கின்ற ஒவ்வொரு ஊழியக்காரருக்காகவும் அவருடைய குடும்பங்களுக்காகவும் நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய தனிப்பட்ட ஜெபத்திலும் குடும்ப ஜெபத்திலும் ஜெபிக்க வேண்டியது அவசியமாயிருக்கின்றது. நானும் தேவனுடைய ஊழியங்களுக்காக ஜெபிக்க ஆசைப்படுகின்றேன். ஆனால் எதற்காக ஜெபிப்பது, என்ன ஜெபிப்பது என்று எனக்கு சரியாய் தெரியவில்லை என்று சொல்பவர்களுக்கு சில ஜெப குறிப்புகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். யோவான் 8:32 சொல்கிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த வேத வசனத்தின்படி தேவனுடைய ஊழியக்காரர்கள் சத்தியத்தை, வேத வசனங்களை சத்தியமாய் போதிக்க அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். If my living is not aligned with my preaching, then my preaching is of no use என்று ஜாய்ஸ் மேயர் சொல்லி இருக்கின்றார். ஊழியக்காரர்களுடைய பிரசங்கமும் அவர்களுடைய வாழ்க்கை முறையும் ஒன்றாக இருக்க வேண்டும். பிரசங்கமும் வாழ்க்கையும் வேறுபட்டதாய் இருக்கக்கூடாது. தேவனிடத்திலிருந்து அவர்கள் பெற்றுக் கொள்ளுகின்ற பிரசங்கத்தை கைக்கொண்டு அதற்கு கீழ்ப்படுகின்ற முதல் நபர் அவர்களாய் இருக்க ஜெபிப்போம். தேவ மனிதர்கள் தங்கள் சொந்த ஞானத்தினால் பிரசங்கத்தை செய்யாதபடி வேதத்தின் ஒரு எழுத்தையோ அல்லது எழுத்தின் உறுப்பை கூட்டியோ இல்லை குறைத்தோ பேசாதபடி உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சரியாக பேச ஜெபிப்போம். ஊழியக்காரர்கள் கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, பணத்தின் மீதான ஆசை போன்ற காரியங்களுக்கு விலகி காத்துக்கொள்ள ஜெபிப்போம். ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் தாங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பிலே நிலைத்து நின்று தேவன் அவர்களுக்கு கொடுத்த ஊழியத்தை யாரோடும் கம்பேர் பண்ணாமல் இயேசு கிறிஸ்துவை தங்கள் முன்னோடியாக வைத்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை உண்மையும் உத்தமமாய் செய்ய ஜெபிப்போம். ஊழியக்காரர்கள் தங்களை சுற்றியுள்ள சூழ்நிலையின் நிமித்தம் சோர்ந்து போகாதபடிக்கு கடைசி வரைக்கும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை உற்சாகத்தோடு செய்ய நாம் ஜெபிப்போம். பிசாசின் தாக்குதலில் இருந்து சபைகளை, போதகர்களை, சுவிசேஷகர்களை, மிஷனரிகளை தேவன் மூடி மறைத்து பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கலாம். சுவிசேஷம் சொல்ல முடியாதபடி சாத்தானால் அடைக்கப்பட்ட கதவுகள் எல்லாம் சுவிசேஷம் சொல்லத்தக்கதாக திறக்கப்பட ஜெபித்து கொள்ளலாம். ஊழியம் செய்கிறவர்கள் வசனத்தை பிரசங்கிக்கிறவர்களாக மாத்திரமல்ல, வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் சாட்சியுள்ள வாழ்க்கையோடும் ஊழியம் செய்ய ஜெபிக்கலாம். சுவிசேஷம் அறிவிக்கப்படாத இடங்களில் அறிவிக்கப்படவும், ரட்சிக்கப்பட்டவர்கள் தங்களுடைய ரட்சிப்பிலே நிலைத்து நிற்கவும் ஜெபிக்கலாம். ஜெபக்கூட்டங்களில் தேவனுடைய வல்லமை வெளிப்பட, அற்புதங்கள் நடக்க, ஊழியர்கள் தற்பெருமையை நாடாமல் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று மாத்திரம் ஊழியம் செய்யும்படியாய் ஜெபிக்கலாம். இந்நாட்களில் சபைகளுக்குள் இருக்கின்ற பிரிவினைகள், டினாமினேஷன்ஸ் நீங்கி தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று ஒற்றுமையுடன் செயல்பட ஜெபிக்கலாம். ஊழியங்களுக்கு விரோதமாக காணப்படுகின்ற தடை சட்டங்கள் மாறும்படியாய் ஜெபிக்கலாம். தொலைக்காட்சி, வானொலி, பத்திரிகை, இன்டர்நெட், யூடியூப், ஃபேஸ்புக் வழியாக நடைபெறுகின்ற ஒவ்வொரு ஊழியங்கள் மூலமாகவும் அநேக மக்கள் தொடப்பட்டு தேவனுடைய ராஜ்யங்களில் சேர்க்கப்பட ஜெபிக்கலாம். மிஷனரிகள் எங்கெல்லாம் சென்று இயேசுவின் அன்பை குறித்து சொல்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரும் தொடப்படவும் ரட்சிக்கப்படவும், அந்த ஊர்களில் உள்ள மக்கள் மிஷனரிகளை ஏற்றுக்கொள்ளவும், மிஷனரிகளுடைய பாதுகாப்பிற்காகவும் நாம் ஜெபிக்கலாம்.
ஊழியர்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட, ஊழியங்களை குறித்து அவர்களுடைய திட்டங்கள் நிறைவேற, கட்டப்படாத சபைகள் கட்டப்பட நாம் ஜெபிக்கலாம். சரியான தரிசனத்துடன் தேவனுடைய வழி நடத்துதலின்படி, தேவ சித்தத்தின்படி மாத்திரம் ஊழியங்கள் நடைபெற நாம் ஜெபிக்கலாம். ஒவ்வொரு ஊழியக்காரர்களுடைய சுக பலனிற்காக, பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்கலாம். மேலும் போதகர்கள், சுவிசேஷகர்கள், மிஷனரிகள், ஆவிக்குரிய தலைவர்கள் மற்றும் விசுவாசிகள் சாத்தானால் வஞ்சிக்கப்பட்டு தங்கள் பரிசுத்தத்தை இழக்காமல் பாதுகாத்துக் கொள்ள நாம் ஜெபிக்கலாம். தேவனுக்கு விரோதமாகவும் அவர் பிள்ளைகளுக்கு விரோதமாகவும் நிற்கின்ற மத ஆர்வலர்கள் மனம் திரும்பி தேவனிடம் வர ஜெபித்துக் கொள்ளலாம். எல்லா சபைகளும் விசுவாசிகளும் ஒன்றிணைந்து சாத்தான் தங்களுக்கு விரோதமாய் போடும் திட்டங்களை மேற்கொள்ள நாம் ஜெபிக்கலாம். போதகர்கள், சுவிசேஷகர்கள், மிஷனரிகள், மற்ற தேவ ஊழியர்களுடைய பிள்ளைகள் தேவனுக்காக பெரிய சாட்சியாக இருக்கவும், அவர்கள் பிசாசின் தந்திரங்களினால் வஞ்சிக்கப்பட்டு வழிமாறி போகாதபடி நாம் ஜெபித்துக் கொள்ளலாம். ஊழியக்காரர்களுடைய பிள்ளைகள் சாத்தானின் தந்திரங்களை அறிந்தவர்களாக தேவனுக்குள் பலப்பட்டு சாத்தானின் சகல திட்டங்களையும் முறியடிக்கிறவர்களாய், தேவ நாம மகிமைக்கென்று வாழ்கிறவர்களாய் இருக்க நாம் ஜெபித்துக் கொள்ளலாம். மேலும் ஊழியக்காரர்களுடைய பிள்ளைகள் தங்கள் பெற்றோருடைய தரிசனத்தை அறிந்தவர்களாக, தங்களையும் தேவன் அந்த தரிசனத்திற்கு நேராக வழிநடத்த தங்களை அர்ப்பணித்து ஜெபிக்க நாம் ஜெபித்துக் கொள்ளலாம். அவர்களுடைய படிப்பு, எதிர்காலம், திருமண வாழ்க்கைக்காக நாம் ஜெபிக்கலாம். இவைகள் இல்லாமல் தேவ ஆவியானவர் உங்கள் மனதில் கொடுக்கின்ற ஏவுதலின்படியும் நீங்கள் ஜெபம் செய்யலாம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய உன்னதமான ஊழியத்தை, தேவனுடைய உன்னதமான பணியை இந்த பூமியிலே நிறைவேற்றுகின்ற தேவ மனிதர்களுக்காக நாம் ஜெபிக்கும் போது அது உண்மையாகவே தேவனுக்கு பிரியமான ஒரு காரியமாக இருக்கும். அவருடைய இருதயத்திற்கு ஏற்றவைகளை, பிரியமானவைகளை நீங்கள் செய்யும் போது அவருடைய உள்ளம் மகிழ்ந்து உங்களை அளவில்லாமல் அவர் ஆசீர்வதிப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தை உங்களுக்கு மிகுந்த ஒரு ஆறுதலாக, ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த லென்த் காலத்திலே 40 நாட்கள் 40 ஜெபங்கள் என்று பேசப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகள் உங்கள் விசுவாசத்தை தட்டி எழுப்புகிறதாக, உங்கள் ஜெப வாழ்க்கையை உயிர்ப்பிக்கிறதாக, உங்கள் ஆவிக்குரிய வாழ்வை துளிர்க்கிறதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். கர்த்தருடைய பிள்ளையே, நாம் யாவரும் அறிந்ததை போல பழைய ஏற்பாட்டிலே தேவன் 10 கற்பனைகளை கொடுத்தார் நாம் கை கொள்ளும்படி. அதுவே புதிய ஏற்பாட்டிலே அந்த 10 கற்பனைகளை சுருக்கி 2 கற்பனைகளாக ஆண்டவர் மாற்றி கொடுத்தார். காரணம், அது எளிதாக நாம் கை கொள்ளுகிறதுக்கு ஏதுவாக இருக்கும். அதே போல நாம் கை கொள்ளும்படி சில பிரமாணத்தையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அது என்ன சொல்லியிருக்கான்னு தெரியுமா? கலாத்தியர் 6வது அதிகாரம் 2வது வசனத்தின் படிப்பினால், ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படி கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு ஜெப குறிப்பை குறித்து நாம் தியானித்தோம். ஊழியர்களுக்காக, ஊழியர்களின் குடும்பத்திற்காக ஜெபம். குறிப்பாக மோட்டார் பைக் ஓட்டுகிறவர்கள் அந்த வாகனம் சரியாக இருக்க வேண்டும் என்றால், பிரயாணம் பத்திரமாக இருக்க வேண்டும் என்றால் அவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? பிரேக்கிலே ஆயில் போடுவார்கள், அந்த வீல் செயினிலே ஆயில் போடுவார்கள். அப்படி செய்தால்தான் வாகனத்தை ஓட்டுகிறவர் அல்லது பிரயாணம் பண்ணுகிறவர்கள் சேர வேண்டிய இடத்திற்கு பத்திரமாக போய் சேர முடியும். அதே போல நம்மை நல்வழியிலே நடத்துகிற தேவ மனிதர்களுக்கு, அவருடைய குடும்பத்திற்காக ஜெபம். வாகனத்துக்கு எப்படி ஆயில், எண்ணெய் போடுகிறோமோ அதற்கு ஒப்பிட்டாக தேவ மனிதர் குடும்பத்திற்காக ஜெபம் செய்வது அவசியமாக இருக்கிறது. நம்மை முன்னிருந்து நல்வழியிலே நடத்துகிற தேவ மனிதர்களுக்காக, அவருடைய குடும்பத்திற்காக எண்ணெய் அவ்வப்போது போடுகிறோமோ அதே போல தேவ மனிதர்களுக்காக, அவருடைய குடும்பத்திற்காக ஜெபத்தினால் நாம் தாங்குவது அவசியமாக இருக்கிறது. இப்பொழுதுதான் அவர்கள் நம்மை நடத்த வேண்டிய விதத்தில் நேர்த்தியாக அவர்களை நடத்த முடியும். மத்தேயு 10:42 வசனம் சொல்லுகிறது, சீஷன் என்ற நாமத்தின் நிமித்தம் இந்த சிறியவன்
ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடியாமல் போகான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். தீர்க்கதரிசன நாமத்தினால் ஏற்றுக்கொள்கிறவனுக்கு தீர்க்கதரிசன உரிதான பலனை அவன் பெற்றுக்கொள்வான். நீதிமான் என்ற நாமத்தினால் ஏற்றுக்கொள்கிறவனுக்கு அந்த நீதிமானுக்கு உரிதான பலனை அவன் பெற்றுக்கொள்வான். கர்த்தருடைய பிள்ளையே, இப்படியாக தேவ மனிதர்களுக்கு ஒரு கலசம் தண்ணி கொடுத்தாலே பலன், ஆசீர்வாதத்தை தேவன் நம் வாழ்க்கையை கட்டிடுகிறார் என்றால், அவர்களுக்காக அவ்வப்போது ஜபம் செய்யும்போது, நம்மளால் இயன்ற உதவிகளை அவர்களுக்காக அல்லது ஊழியங்களுக்காக நாம் செய்யும் போது அதனுடைய பிரதிபலன் பெரிதாக இருக்கும். ஆதலால் இவைகளை சிந்திப்போம், யோசிப்போம், அதை கை கொள்ளும்படி ஒப்பு கொடுப்போம். ஆதலால் இதை குறித்து யோசிப்போம், செயலிலே கொண்டு வர பிரயாசம் எடுப்போம். நாம் ஜபம் செய்வோமா? கண்களை மூடி ஜபம் செய்வோம். அன்பு இருக்குமல்ல நல்ல தகப்பனே, இந்த நாளிலே தேவ மனிதர்களுக்காக, அவருடைய குடும்பத்திற்காக ஜெபிக்கும்படி ஒப்பு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா அப்பா, நீ சொன்ன வார்த்தையின்படி தேவ மனிதனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தார், அதோட பிரதிபலன் கட்டாயம் வரும் என்று சொன்னதை போல இன்றைக்கு தேவ மனிதனுடைய நல்வாழ்வுக்காக ஜெபிக்க, அர்ப்பணிக்கிற, ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருத்தரையும் உடைய கருத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன். உடைய வசனம் சொல்லுகிறது, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் தீங்கினால் கர்த்தர் அவனை விடுவிப்பார். இந்த நாளிலே சிரமப்பட்ட தேவ மனிதர்களுக்காக ஜெபிக்கும்படி, அவர்களால் இயன்ற உதவிகளை அவர்களுக்கு செய்யும்படி தீர்மானித்திருக்கிற ஒவ்வொருத்தரும் உடைய நிறைவான கரத்தினால், உடைய ஆசீர்வாதத்தின் கரத்தினால் அவரை தொட்டு ஆசீர்வதிங்கப்பா. தேவ கரம் அவர்களோடு இருப்பதாக. அப்படி மனதில் இருக்கிற கண்ணீர், அப்படி வாழ்க்கையில் இருக்கிற வேதனைகள், அப்படி சரீரத்தில் இருக்கிற கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு தேவ மனிதர்களாக நான் ஜெபிக்கிறேன். இன்றைக்கு உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொன்ன வார்த்தையின்படி இன்றைக்கு அவருடைய கண்ணீர், இன்றைக்கு அவருடைய வேதனைகள் எல்லாவற்றுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வையுங்க ராஜா. சந்தோஷமான நாட்களை காண கிருபையாக எந்தெந்த காரியங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார், எந்தெந்த காரியங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள், எந்தெந்த காரியங்கள் வாஞ்சியோடு ஏங்கிக் கொண்டிருக்கிறார், அவருடைய ஏக்கங்கள், அவருடைய விருப்பங்கள், அவர் எதிர்பார்த்தது போல காரியங்களை அனுகூலமாக நீ செய்து தரப்போகிறதுக்காக நன்றி. நிறைவான பலனை காண கேட்க கிருபையாக ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. ஆமென், ஆமென். எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தை உங்களுக்கு மிகுந்த ஒரு ஆறுதலாக, ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நம்புகிறேன். உங்களுக்கு தெரிந்த அன்பானவரிடத்தில் ஷேர் பண்ணுங்க, ஃபார்வர்ட் பண்ணுங்க. அத்துடன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து போக வேண்டாம். மேலும் கீழ் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மேலும் இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தது அல்லவா? ஆதலால் யூடியூப்ல உள்ள கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய கமெண்ட்ஸை பதிவு செய்யுங்க. அது அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். God bless you. Amen.